Okay. So now we are going to talk about transcription. Okay, molecular basis of inheritance. Another very important life process அப்படின்னா இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் தான். ஸோ வாட் இஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்றது ஆல்ரெடி நம்ம சென்ட்ரல் டோக்மா அப்படின்னு சொல்லக்கூடிய கிரிக்கனுடைய அந்த ஒரு ஹைப்போதிசிஸ்ல நம்ம படிச்சிட்டோம். டிஎன்ஏல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் எம்ஆர்என்ஏவா காப்பி ஆகக்கூடிய அந்த ஒரு மெக்கானிசமை நம்ம டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரி, ஸோ த ப்ராசஸ் ஆஃப் காப்பிங் ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் from the one strand, that is most important, one strand of DNA into RNA is termed as transcription. ஏன்னா டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் நடக்கும்போது ரெண்டு ஸ்டாண்டுமே வந்து கம்ப்ளீட்டா வந்து நியூ ஸ்டாண்டா ஃபார்ம் ஆகும்போது டிரான்ஸ்கிரிப்ஷன்ல ஒரே ஒரு ஸ்டாண்ட் ஆஃப் டிஎன்ஏல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் தான் எம்ஆர்என்ஏவா காப்பி ஆகும். இதை நீங்க தெரிஞ்சுக்கணும். அண்ட் த பிரின்சிபல்ஸ் ஆஃப் காம்ப்ளிமெண்டாரிட்டி கவர்ன்ஸ் த ப்ராசஸ் ஆஃப் டிரான்ஸ்கிரிப்ஷன். அப்ப இந்த காம்ப்ளிமெண்டாரிட்டி அப்படின்றது நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். இந்த இடத்துல அடினைன் இட் இஸ் ஆல்வேஸ் bind with thymine with 2 hydrogen bond. Guanine is always bind with cytosine with 3 hydrogen bond. So அந்த எர்வின் சர்காஃப் ரூல இந்த இடத்துல நம்ம காம்ப்ளிமெண்டாரிட்டின்னு பார்க்கணும். Except the adenosine complements now forms the base pair with uracil instead of thymine. ஏன்னா நமக்கு டிஎன்ஏல அடினைனுக்கு ஆப்போசிட்ல நமக்கு வந்து தெரியும் அந்த ஆப்போசிட் வந்து தைமின் இருக்கும். பட் இது ஆர்என்ஏவா ஃபார்ம் ஆகும்போது டிஆர்என்ஏக்கு பதிலாக இந்த இடத்துல யுராசில் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே, ரைட். ஸோ இங்க பாருங்க, however unlike in the process of replication which one set in the total DNA of organism get duplicated. ஸோ அதுதான் நம்ம ரெப்ளிகேஷன்ல நம்ம பார்த்தோம். ஓகே, ஸோ என்டையர் டிஎன்ஏ வந்து டூப்ளிகேட் ஆகும். இன் டிரான்ஸ்கிரிப்ஷன் ஒன்லி a segment of DNA, அதாவது ஒன்லி செக்மெண்ட் ஆஃப் டிஎன்ஏ அப்படின்றது. ஸோ நமக்கு தெரியும் என்டையர் டிஎன்ஏ ஸ்டாண்ட்ல ஒன் செக்மெண்ட் ஆஃப் டிஎன்ஏ நம்ம அதுதான் நமக்கு எம்ஆர்என்ஏவா எங்க காப்பி ஆகும். ஸோ ஒன் செக்மெண்ட் a segment of DNA ஒன்லி ஒன் ஸ்டாண்ட், அதுவும் ஒன்லி ஒன் ஸ்டாண்ட், ஒரு ஸ்டாண்ட்ல இருக்கக்கூடிய டிஎன்ஏ மட்டும் இங்க ஆர்என்ஏவா காப்பி ஆகக்கூடிய மெக்கானிசம் தான் நம்ம டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல வந்து எப்பவுமே எம்ஆர்என்ஏ சிந்தசைஸ் ஆகுது அப்படின்னும் போது அது கண்டிப்பா சிங்கிள் ஸ்டாண்டர்டா தான் இருக்கும். ஸோ ஏன் அது சிங்கிள் ஸ்டாண்டர்ட் எம்ஆர்என்ஏவா இருக்கணும்? ஒய் நாட் இட் டபுள் ஸ்டாண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு சில ரீசன் இருக்கு. ஸோ அதை நம்ம இங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இஃப் போத் ஸ்டாண்ட்ஸ் ஆக்ட் அஸ் எ டெம்ப்ளேட், ஒருவேளை ரெண்டு ஸ்டாண்டுமே டெம்ப்ளேட்டா இருந்தா they would code for RNA molecules with different sequences and in turn they code for proteins. So ஒருவேளை நம்ம வந்து இப்படி proteins code ஆகும்போது the sequence of amino acid in the proteins would be different. So அந்த sequence மாறிடும் அப்படின்னு சொல்றோம். Hence one segment of DNA would be coded for 2 different proteins. And this will complicate the genetic information transformationally. This is the reason. So ஏன் வந்து ரெண்டு ஸ்டாண்ட் ஆஃப் டிஎன்ஏல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனும் இங்க காப்பி ஆக கூடாதுன்றதுக்கான எக்ஸ்பிளனேஷன் இது. இது ஃபர்ஸ்ட் ரீசன். செகண்ட் ரீசன் என்ன சொல்றாங்க, hence would form a double standard RNA. ஸோ இப்போ இது எம்ஆர்என்ஏ வந்து ஒரு சிங்கிள் ஸ்டாண்டர்டா இருக்கும்போது தான் இங்க இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் டிஆர்என்ஏ இருக்கக்கூடிய ஆன்டி கோடான்ல இருந்த இன்ஃபர்மேஷன் வந்து அமினோ ஆசிட்க்கு காப்பி ஆகும். அப்ப அது கண்டிப்பா சிங்கிள் ஸ்டாண்டர்டா இருக்கும். செகண்ட் வந்து இப்போ ரெண்டு ஸ்டாண்ட் ஆஃப் டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ ஆர்என்ஏ ஃபார்ம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும், இந்த டிரான்ஸ்ஃபரிங் மெக்கானிசம் அப்படின்றது பிளாக் ஆகும். ஸோ திஸ் வில் பிரிவென்ட் RNA from being translated into protein and the exercise of transcription would become a failure one. So அப்ப இங்க வந்து transcription would become a failure one அப்படின்றீங்களா? உங்களுக்கு கிளியரா இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரெண்டு ரீசன் வந்து இதுல ஹைலைட் பண்ணியிருக்காங்க. ஒன்னு, டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏல இருந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் காப்பி ஆச்சுன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் ஃபார்ம் ஆயிடும், அது ஒண்ணு. அதனால வந்து ஜெனடிக் இன்ஃபர்மேஷன் டிரான்ஸ்ஃபர் மிஷினரி வந்து தப்பா இருக்கும். செகண்ட் ரீசன் என்ன சொல்லியிருக்காங்க, டபுள் ஸ்டாண்டர்ட் எம்ஆர்என்ஏவா மாறும்போது டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்காம போயிடும்.
அதாவது டிரான்ஸ்கிரிப்ஷன் புரோட்டீன்ஸ் ஃபார்ம் ஆக முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஏன் நம்ம இதை இந்த இடத்துல நம்ம அப்படின்னா why those strands are not copied during transcription அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் கேட்கும்போது இது நமக்கு கிளியரா தெரியணும். ஓகே ரைட். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போறது டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட். அதாவது ஒரு டிரான்ஸ்கிரிப்ஷன் டிஎன்ஏல என்ன நடக்குதோ அந்த பர்டிகுலர் செக்மெண்ட்டுக்கு பேரு தான் டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட் அப்படின்னு சொல்லும்போது அதுல 3 regions இருக்கும். Yes. Sir, your voice is breaking, sir. For everyone. Yes, sir. Yes, sir. Yes. இப்போ கேக்குதுங்களா? ஹலோ. Yes, sir. Yes, sir. ஓகே. ஸோ ஒரு டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட் அப்படின்னு சொல்லும்போது அதுல எத்தனை ரீஜன் இருக்கணும்னா there are 3 regions in the DNA. So what are the 3 regions? One is promoter and the structural gene and next one is terminator. So 3 regions. So in the 3 regions நம்ம இங்க பார்க்கலாம். Look at this one. This is the transcription unit. So this is promoter. Okay. And this is structural gene. And this part Sir, will be இப்போ உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது. வாய்ஸ் பிரேக் ஆகுதா? Yes, sir. இப்போ ஹலோ. Yes, sir. Am I audible? Yes, sir. Okay. So there are 3 regions, right? Promoter, structural gene, and a terminator. So entire transcription unit அப்படின்னு சொல்லும்போது 2 strands of DNA நம்ம பார்த்திருக்கோம். The 2 strands of DNA நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும். One is act as a template, another one is act as a coding. So இதுல coding strand தான் நம்ம representative எடுக்கணும். Which means promoter எந்த regionல இருக்கு அப்படின்னு கேட்கும்போது கோடிங் ஸ்டாண்டர்ட் இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன் ஏ டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட் வேர் ப்ரொமோட்டர் இஸ் லொகேட்டட் அப்படின்னு கேட்டாங்கன்னா 5th prime end ஆஃப் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ 5th prime end அப்படின்றது இங்க பார்த்தீங்கன்னா கோடிங் ஸ்டாண்டர்ட் நம்ம மென்ஷன் பண்ணுறது இல்லையா? ஸோ அதனால நம்ம இதை மட்டும் தான் நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கணும். கவனிங்க, இது 5th prime end
கோடிங் ஸ்டாண்ட்ல தான் இருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல டெர்மினேட்டர் எந்த ரீஜன்ல இருக்கு அப்படின்னு கேட்கும்போது தேர்ட் பிரைம் எண்ட். அப்ப இந்த இடத்துல ஒரு டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட்னுடைய நேமிங்க நம்ம கேட்டகரைஸ் பண்ணும்போது ஒன்னு ப்ரொமோட்டர், இன்னொன்னு வந்து ஸ்ட்ரக்சரல் ஜீன், இன்னொன்னு டெர்மினேட்டர். இது மூணையும் நம்ம எதை பேஸ் பண்ணி சொல்றோம் அப்படின்னா கோடிங் ஸ்டாண்டை பேஸ் பண்ணி தான் சொல்றோம். ஓகே, ஸோ இந்த இடத்துல சில பாயிண்ட்ஸ் நம்ம பார்க்க போறோம். அது நல்லா கவனிங்க. கொஸ்டின் பேஸ்ட் கண்டென்ட் வந்து இதுல இருந்து கேட்கலாம். ஓகே, there is a convention in defining the two strands of DNA in the structural gene of transcription unit. So since the two strands have opposite polarity and the DNA dependent RNA polymerase, அதை நோட் பண்ணிக்கங்க. இதுக்கு முன்னாடி நம்ம படிச்சது DNA dependent DNA polymerase in replication. ஆனா இப்ப நம்ம பார்க்குற டிரான்ஸ்கிரிப்ஷன்ல DNA dependent RNA polymerase, that is the enzyme, will catalyze the polymerization process. This is also will takes place one direction from 5' to 3' and from 3' to 5'. Okay, ஏன்னா இது வந்து நமக்கு தெரியும். இதுல வந்து ஒரு ஸ்டாண்ட் வந்து கோடிங் ஸ்டாண்ட், இன்னொன்று வந்து டெம்ப்ளேட் ஸ்டாண்ட். The other stand which has the polarity 5' to 3 and the sequence same as RNA is displaced during transcription. So அப்ப இந்த இடத்துல வந்து only one strand of DNA is copied as mRNA. So ஆனா இங்க பாருங்க, this strangely this strand அப்படின்னு சொல்றாங்க which refer to as coding strand. All the reference point in the statement ரொம்ப ரொம்ப முக்கியம். All the reference point while defining transcription unit is made with the coding stand. இப்ப நான் கூட உங்களுக்கு சொல்லியிருந்தேன், அந்த கோடிங் ஸ்டாண்ட்ல ப்ரொமோட்டர் எங்க இருக்குன்னா 5th பிரைம் எண்ட், டெர்மினேட்டர் எங்க இருக்குன்னா 3rd பிரைம் எண்ட். ஓகே, ஸோ அப்பதான் நம்ம பார்க்குறோம், அதுதான் நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் என்ன டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட் ப்ரொமோட்டர் இஸ் பிரசன்ட் இன் 3rd பிரைம் எண்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸ்டேட்மெண்ட் வந்து இன்கரெக்ட் ஆயிடும். ஏன்னா இது வந்து டெம்ப்ளேட்டை மெஷர் பண்றதா இருக்கும். ஸோ அதனால திஸ் இஸ் இன்கரெக்ட். ஓகே, ஸோ எப்பவுமே நம்ம எதை பேஸ் பண்ணி சொல்லணும் அப்படின்னா கோடிங் ஸ்டாண்டை தான் நம்ம இந்த இடத்துல representation எடுத்துக்கணும். ஓகே, ரைட். Promoter, terminator and the structural gene in a transcription unit. The promoter is said to be located 5th prime end. இப்பதான் நான் சொன்னேன், ரைட்? இது அப்ஸ்ட்ரீம்னு சொல்லுவாங்க. அதே நேரத்துல அவங்க ரெஃபரன்ஸ் இஸ் மேட் வித் ரெஸ்பெக்ட் டு போலாரிட்டி ஆஃப் கோடிங் ஸ்டாண்ட். நம்ம இந்த இடத்துல டெம்ப்ளேட் எடுத்துக்கிறதே கிடையாது. ஸோ ஒரு ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின்ல இன்ஸ்டெட் ஆஃப் டெம்ப்ளேட் அவங்க வந்து கோடிங்க்கு அப்புறம் இன்ஸ்டெட் ஆஃப் கோடிங் டெம்ப்ளேட் அப்படின்னு மாத்தி கொடுக்கலாம். ஓகே, ஸோ அதனால நோட் பண்ணிக்கோங்க. It is a DNA sequence that provides binding site for RNA polymerase. Okay, binding site for RNA polymerase. Okay, ஏன்னா எங்க ப்ரொமோட்டர் ரீஜன் இருக்கோ இந்த இடத்துல தான் இந்த RNA polymerase enzyme வந்து பைண்ட் ஆகும். ஓகே, ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது இந்த இடத்துல நீங்க பாருங்க, it is presence of promoter in a transcription unit that also defines the template and a coding stand. By switching its position with the terminator, the definition of coding and template stands could be reversed. Okay, so இதுக்கு முன்னாடி சொன்ன அதே பாயிண்ட் தான் டவுன் ஸ்ட்ரீம்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது எப்பவுமே மறக்கவே கூடாது. எப்பெல்லாம் ப்ராசஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் படிக்கிறோமோ அப்போ கோடிங் ஸ்டாண்ட் எது, டெம்ப்ளேட் ஸ்டாண்ட் எது, எது எந்த ஒரு ஆர்டர்ல இருக்குன்னு கொஸ்டினை கேட்கும். Okay, there are additional regulatory sequences that may present further upstream and downstream to the promoter. Okay, so எப்பவுமே வந்து ஒரு ஜீன் எக்ஸ்பிரஸ் ஆகுதுன்னா இந்த 3 ரீஜன் ரொம்ப ரொம்ப முக்கியம்: ப்ரொமோட்டர், டெர்மினேட்டர் அண்ட் ஸ்ட்ரக்சரல் ஜீன். ஓகே, ரைட். ஸோ இப்போ நம்ம பார்த்தது அப்படின்றது what is transcription unit, and now we are going to talk about transcription unit and the gene. A gene is defined as a functional unit of inheritance. This is the statement we already knew. ஏன்னா ஒவ்வொரு இன்ஹெரிட்டன்ஸ்க்கான அந்த ஃபங்க்ஷனல் யூனிட் அப்படின்றது ஜீன் தான். ஏன்னா அதுதான் ஒரு கேரக்டரை டிசைட் பண்ண போகுது. அந்த இன்ஃபர்மேஷன் தான் ஒரு கேரக்டரா மாறப்போகுது. ஸோ தெர் இஸ் நோ ambiguity that genes are located on the DNA. அதாவது எப்படி சொல்றதுன்னா,
ஒரு ஜீன் அப்படின்றது ஒரு பர்டிகுலர் சீக்வன்ஸை நான் ஜீன் அப்படின்னு சொல்லிட முடியாது. The DNA sequence coding for tRNA or RNA molecules also defines a gene. சரி, எதை நான் ஜீன்னு சொல்றது அப்படின்னா, ஈவன் டிஆர்என்ஏ ஆர்ஆர்என்ஏ ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த டிஎன்ஏ சீக்வன்ஸை கூட நான் ஜீன் அப்படின்னு குறிப்பிடலாம். However, by defining a cistron, அதாவது இந்த இடத்துல நம்ம அந்த வேர்டு சிஸ்ட்ரான் அப்படின்றது எதை குறிப்பிடுறோம்னா, எங்கெல்லாம் ஒரு ஸ்ட்ரக்சுரல் ஜீன் பாயிண்ட் இருக்கோ, ஒரு சீக்வன்ஸ் இருக்கோ, அதை நம்ம சிஸ்ட்ரான் அப்படின்னு சொல்றோம். ஸோ அப்படி பார்க்கும்போது சிஸ்ட்ரான் as a segment of DNA coding for polypeptide. The structural gene in a transcription unit could be said as monosystron. அதாவது ஒரே ஒரு ஸ்ட்ரக்சுரல் ஜீன் மட்டும் இருக்கு அப்படின்னா அதை நான் மோனோசிஸ்ட்ரானிக் கண்டிஷன் அப்படின்னு சொல்வேன். இந்த மோனோசிஸ்ட்ரானிக் கண்டிஷன்ஸ் எந்த ஆர்கானிசம்ஸ்ல இருக்குன்னு ஒரு கொஸ்டின் கேட்டா, தே ஆர் இன் யூகேரியாட்ஸ். ஸோ அப்போ யூகேரியாட்ஸ்ல இருக்கக்கூடிய சிஸ்ட்ரான் கண்டிஷன் எது அப்படின்னு கேட்கும்போது மோனோசிஸ்ட்ரானிக் அப்படின்னு நான் வச்சுப்பேன். அதுவே ப்ரோகேரியாட்ஸா இருக்கக்கூடிய பாக்டீரியால பாலிசிஸ்ட்ரானிக் கண்டிஷன்ஸ் இருக்கும். மெனி ஜீன்ஸ், அதாவது மெனி ஸ்ட்ரக்சுரல் ஜீன்ஸ் ஆர் லொகேட்டட் இன் ஏ டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட். அதை நான் பாலிசிஸ்ட்ரானிக் கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இந்த இடத்துல கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, ஒரு பாலிபெப்டைடு ஃபார்ம் ஆகக்கூடிய டிஎன்ஏ சீக்வென்ஸ்க்கு என்ன பேர் அப்படின்னா சிஸ்ட்ரான். அதுல மோனோசிஸ்ட்ரானிக் அப்படின்னா என்ன, பாலிசிஸ்ட்ரானிக் அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க. எந்த ஆர்கானிசம்ல மோனோசிஸ்ட்ரானிக் கண்டிஷன்ஸ் இருக்கு, எந்த ஆர்கானிசம்ஸ்ல பாலிசிஸ்ட்ரானிக் கண்டிஷன் இருக்குன்னு கொஸ்டின் கேட்கலாம். ஓகே, இப்போ நம்ம மோனோசிஸ்ட்ரானிக் கண்டிஷன்ஸ் பத்தி இன்னும் கொஞ்சம் டீடைலா பார்க்கலாம். In eukaryotes, the monocystronic structural genes have interrupted coding sequences. அதனால இங்க யூகேரியாட்ஸ்ல ஜீன்ஸ் நம்ம ஸ்பிளிட் ஜீன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஜீன்ஸ் ஆர் ஸ்பிளிட்டட். ஓகே, the coding sequence or expressed sequence are defined as exons. அதாவது ஒரு டிஎன்ஏல எந்த செக்மெண்ட்ல ஒரு இன்ஃபர்மேஷன் புரோட்டீனா மாறுதோ அந்த சீக்வென்ஸ்க்கு பேரு தான் எக்ஸான்ஸ். Exons are said to be those sequence that appears in a mature or processed RNA. Okay, the exons are interrupted. Sometimes அந்த exons இருக்கும்போது கூடவே intronsum இருக்கும். சரி, intronsனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, they are intertwining sequences. They do not appear in a mature or processed RNA. ஒரு matured mRNA or processed RNA-ல கண்டிப்பா introns இருக்காது. So split gene arrangement அப்படின்றது is a very important characteristic feature of eukaryotes. So அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பாருங்க, இது வந்து ஒரு ப்ரோகேரியாட்டிக் டிரான்ஸ்கிரிப்ஷன். இங்க நீங்க பாக்குறது ஒரு ப்ரோகேரியாட்டிக் டிரான்ஸ்கிரிப்ஷன். திஸ் இஸ் ப்ரோகேரியாட்டிக் டிரான்ஸ்கிரிப்ஷன். இங்க நீங்க எம்ஆர்என்ஏல அந்த மாதிரியான எக்ஸான்ஸ் இன்ட்ரான்ஸ் எல்லாம் நீங்க பார்க்க முடியாது. ஆனா லுக் அட் திஸ் image here. This is the eukaryotic transcription. Okay, the transcription in eukaryotes. Here this is mRNA. Okay, in this mRNA நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், this is mRNA. இந்த இடத்துல the red okay sequence அந்த ரீஜனை நம்ம introns னு சொல்றோம், yellow கலரை நம்ம exons அப்படின்னு சொல்றோம். So exons and introns are the sequences are present in mRNA. Okay, so இதை வந்து நம்ம இந்த intronsன்றது நான் எக்ஸ்பிரஸிங் சீக்வன்சஸ். they cannot code any proteins. exons content மட்டும்தான் ஒரு புரோட்டீனுக்கான இன்ஃபர்மேஷனை கேரி பண்ணும். அப்போ இந்த இன்ட்ரான்ஸ் வந்து நாட் ரிக்வயர்ட், ரைட்? ஸோ ஒரு மெச்சூர்ட் எம்ஆர்என்ஏல இந்த இன்ட்ரான்ஸ் இருக்காது. அப்போ அந்த இன்ட்ரான்ஸ் ரிமூவ் ஆகக்கூடிய ப்ராசஸ் ஒன்று நடக்கும். அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் ஸ்ப்ளைசிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஆர்என்ஏல நடக்கிறதால இதுக்கு ஆர்என்ஏ ஸ்ப்ளைசிங் அப்படின்னு பேர். இந்த ஸ்ப்ளைசிங் அப்படின்றது எப்படி நடக்குது அப்படின்னா, இஃப் யூ லுக் அட் ஹியர், தீஸ் ஆர் ஆல் தி சர்க்குலர் ஸ்ட்ரக்சர்ஸ், ரைட்? These are all the enzymes are called spliceosomes. அதை நோட் பண்ணிக்கங்க, spliceosomes. These are all the enzymes will cut the introns and joins the exons. அப்ப இந்த இடத்துல exons மட்டும் ஜாயின் ஆகி எல்லா இன்ட்ரான்ஸும் ரிமூவ் ஆகி ஒரு மெசஞ்சர் கம்ப்ளீட்லி மெச்சூர்ட் அண்ட் ப்ராசஸ்ட் எம்ஆர்என்ஏ ஃபார்ம் ஆகும். That is looking here. Okay, so in eukaryotes the split gene arrangement is present. அப்படின்னா the mRNA is constituted by exons and introns. Okay, சரி,
இப்ப இதுல இருந்து எப்படி சார் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னா, இந்த ஸ்பிளிட் ஜீன் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்றது எந்த ஒரு ஆர்கானிசம்ல இருக்குன்னு கேட்டா யூகேரியாட்ஸ். Inheritance of character is also affected by promoter and regulatory sequence of a structural gene. Hence, sometimes the regulatory sequences are loosely defined as regulatory genes, even though these sequences do not code any RNA or proteins. Okay. So, in the points எல்லாமே statement based இல்ல எக்ஸாக்டா ஒரு ஒன் லைனர் கொஸ்டின்லயோ இல்ல ஒரு மேட்ச் டைப் ஆஃப் கொஸ்டின்லயோ எந்த கொஸ்டின்ல வேணாலும் இது நம்ம கொஸ்டினா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ அதனால வாட் இஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன், அது வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட்னா என்ன, டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட் அண்ட் ஜீன்ஸ் என்னென்ன அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கும்போது இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே ரைட். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? No, sir. எந்த டவுட்டும் இல்லை. சார் மெசஞ்சர் ஆர்என்ஏ உருவாக்குறது திருப்பி சொல்லுங்க சார் டயக்ராம். இவ்வளவு நேரம் நம்ம அதான் படிச்சோம். எம்ஆர்என்ஏன்றது தான் மெசஞ்சர் ஆர்என்ஏ. அதுதான் டிஎன்ஏல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் எம்ஆர்என்ஏ மாறுது. அதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ ஒரு நிமிஷம், இப்போ நான் உங்களுக்கு ஒரு சின்ன வீடியோ பிளே பண்றேன். அது பாருங்க உங்களுக்கு. Welcome to Unacademy's YouTube channel, Student. ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு இப்போ ஒரு வீடியோ டிஸ்ப்ளே ஆயிட்டு இருக்கா? Yes, sir. ஓகே ஓகே. கவனிங்க ஸ்டூடெண்ட்ஸ், நான் இப்போ வந்து அந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்ற ப்ராசஸ் அது எப்படி நடக்குது அப்படின்றது பார்ப்போம்.
வீடியோ வந்து ஆடியோ வந்து இது பண்ணல. யூ ஜஸ்ட் லிசன் மை கிளாஸஸ். நான் சொல்ற வாய்ஸ் அப்படியே கவனிங்க. ஓகே. ஸோ இந்த இடத்துல நீங்க பார்க்கும்போது ஸோ என்டர் டிஎன்ஏ நம்ம இங்க பார்க்குறோம். ஸோ இதுதான் ஒரு டிஎன்ஏ எக்ஸாக்ட் ஜீன். Sir, voice break out. Okay, right. So இதுல வந்து this is the region where is promoter and this is terminator. Okay. So இந்த ரெண்டு இடத்தையுமே நம்ம வந்து promoter ன்னு சொல்றோம். இன்னொன்னு வந்து இந்த terminator அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? சரி. இப்போ இது ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த ரீஜன் நம்ம ஸ்ட்ரக்சுரல் ஜீன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ இப்போ பார்த்த ரீஜன்ல இதுல யார் வந்து மைண்ட் ஆகுறாங்க அப்படின்னா இப்போ வந்து RNA polymerase Sir, voice break out. So The messenger நல்லா கவனிங்க. transcript is complete, and the RNA வீடியோனுடைய வாய்ஸ் is a கேக்குதா? continuous string of Yes, sir. nucleotides. that Yes, sir. contain- Yes, sir. This region begins with the promoter and ends in the terminator. Genes also contain regulatory sequences that can be found near the promoter or at a more distant location. Motor region of the gene functions as a recognition site for RNA polymerase to bind. This is where the majority of gene expression is controlled by either permitting or blocking access to this site by the RNA polymerase. Binding causes the DNA double helix to unwind and open. Then during elongation, the RNA polymerase slides along the template DNA strand. As the complementary bases pair up, the RNA polymerase links nucleotides to the 3' end of the growing RNA molecule. Once the RNA polymerase reaches the terminator portion of the gene, the messenger RNA transcript is complete, and the RNA polymerase, the DNA strand, and the messenger RNA transcript dissociate from each other. The strand of messenger RNA that is made during transcription includes regions called exons that code for a protein, and non-coding sections called introns. In order for the messenger RNA to be used in translation, the non-coding introns need to be removed, and modifications such as a 5' cap and a 3' poly A tail are added. This process is called intrasplicing and is performed by a complex made up of proteins and RNA called a spliceosome. This complex removes the intron segments and joins the adjacent exons to produce a mature messenger RNA strand that can leave the nucleus through a nuclear pore and enter the cytoplasm to begin translation. How is the information in the mature messenger RNA strand translated into a protein? The nitrogenous bases are grouped into 3-letter codes called codons. ஓகே. இப்போ உங்களுக்கு நம்ம அந்த டிஸ்கஷன் படிச்சது நம்ம ஆல்ரெடி பார்த்தது உங்களுக்கு இப்போ புரியுதா? Yes, sir. Yes, sir. இப்போ நம்ம வந்து ஜென்ரலா அங்க நம்ம படிச்சோம் இல்லையா? ஸோ அது வந்து இப்போ நமக்கு வந்து ஈஸியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அங்க என்ன இருக்கோ அது எக்ஸாக்ட்லா நம்ம இங்க பார்த்தோம். ஓகே. ஸோ ஒரு வீடியோவை நம்ம பார்க்கும்போது அது அனிமேட்டடா பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இஸ் இட் கிளியர்? Yes, sir. Yes, sir.
let me talk about, okay. So now let me talk about types of RNA and process of transcription, okay. So before understanding transcription in detail and translation, we should know how many types of RNAs are there and their role, okay. So in bacteria, now we are going to talk about prokaryotic transcription. So in the bacteria, there are three major types of RNA. So mRNA, that is messenger RNA, tRNA, that is transfer RNA, RNA, that is ribosomal RNA. All the RNAs are needed to synthesize a protein in a cell. So ஒரு செல்லுல protein synthesis ஆகுது அப்படின்னா இந்த எல்லா RNAவும் தேவைப்படும். So the mRNA provides the template tRNA. இது வந்து டெம்ப்ளேட்டா இருக்கும். ஏன்னா mRNAல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் தான் இப்போ நமக்கு புரோட்டீனா கன்வெர்ட் ஆக போகுது அப்படின்னும் போது it acts as a template. Next, tRNA brings amino acids. ஸோ நம்ம டிரான்ஸ்லேஷன் மறுபடியும் பார்ப்போம். அப்போ நான் உங்களுக்கு அந்த வீடியோ நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், அப்போ உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ ஃபைனலா rRNA plays a structural and catalytic role during translation. So every RNA, they have their distinct functions, right? இப்போ mRNA act like இந்த இடத்துல template, and tRNA brings amino acids and reads the genetic code, and rRNA plays structural and catalytic role during translation. Okay, RNA polymerase binds to promoter and initiate transcription. So நம்ம அது என்ன சொல்றோம், அந்த ப்ராசஸ்க்கு பேரு இனிஷியேஷன். ஸோ நமக்கு எப்படி ஒரு டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட்ல ப்ரொமோட்டர், ஸ்ட்ரக்சுரல் ஜீன் அண்ட் டெர்மினேட்டர்னு இருந்துச்சோ, அதே மாதிரி ப்ரொமோட்டர் ரீஜன்ல RNA பைண்ட் ஆகும்போது ஒரு ப்ராசஸ் நடக்குது, அதுக்கு பேரு தான் இனிஷியேஷன். So in initiation process, the RNA polymerase binds the promoter region. Okay, va? And it uses nucleotide triphosphate. Note down the substance, nucleoside triphosphate. So it is very, very important. So அந்த point ரொம்ப ரொம்ப முக்கியம். So என்ன சொல்லி இருக்காங்க, எதை சொல்லி இருக்காங்கன்னு பார்க்கணும். Okay, nucleotide triphosphate as a substrate. Okay, and polymerizes in a template dependent fashion following the rule of complementarity. So நம்ம அந்த வீடியோல பார்த்தோம், அடினைனுக்கு ஆப்போசிட்ல இந்த இடத்துல யுராசில். So இப்படி வந்து ஃபார்ம் ஆகும். It somehow also facilitate opening of the helix and continuous elongation. Okay, so it facilitates opening of the helix அப்படின்னும் போது it DNA double strands வந்து open ஆகும். Okay, only a short stretch of RNA remains bound to enzyme. Once the polymerase reaches terminator region, the next pulse off. யாருங்க அன்மியூட் பண்ணிருக்கீங்க? எங்க கிளாஸ் எடுக்கும்போது ஏங்க அன்மியூட் பண்றீங்க? Who is this? Why unnecessarily you are unmuting yourself? Huh? டவுட் இருக்குன்னா கேட்கலாம், எதுக்கு சும்மா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு இருக்கீங்க? Okay, when this reaches a terminator region, termination அப்படின்றது able to catalyze all three steps. So நம்ம இப்ப பார்க்கும்போது RNA polymerase இந்த மூணு ப்ராசஸையும், அதாவது இனிஷியேஷன், எலாங்கேஷன், டெர்மினேஷன் அப்படின்ற மூணு ப்ராசஸையும் ப்ராசஸ் பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது நீங்க நல்லா கவனிக்கணும். RNA polymerase is only capable of catalyzing process elongation. தனியா RNA polymerase மட்டும் இந்த இடத்துல என்ன பண்ணுது அப்படின்னா எலாங்கேஷன்ல மட்டும். is required. அதே மாதிரி டெர்மினேட்டர் ரீஜன்ல இன்னொரு ஃபேக்டர் தேவைப்படுது, தட் இஸ் டெர்மினேஷன் ஃபேக்டர் ஆர் ரோ ஃபேக்டர். ஸோ நீங்க இந்த டயக்ராம பாருங்க, யூ கேன் ரியலைஸ் தட் ஹியர் தெர் இஸ் a sigma factor RNA polymerase and here rho factor. Okay, okay, RNA polymerase வந்து கூடவே rho factor, sigma factor ரெண்டு ஃபேக்டர் இந்த இடத்துல யூஸ் ஆகுது நம்ம பார்க்கிறோம். ஓகே,
I'm really sorry. I'm audible. Yes, sir. Yes, sir. Sorry. Yes, sir. Right. So in prokaryotic transcription, there are three important points we should know. One is RNA polymerase will translate the process called elongation. So elongation தாண்டி இங்க initiation terminationல polymerase enzyme தாண்டி இந்த இடத்துல ஒரு factor தேவைப்படுது. That is in initiation there is a factor called sigma and அதுவே வந்து நீங்க terminate regionல rho factor. So in a prokaryotic transcription, factors which are responsible for termination and initiation. இது வந்து நானும் ஒரு 5 years நானும் பார்க்கிறேன். ஸோ இந்த இடத்துல இந்த கொஸ்டின்ஸ் கேட்கவே மாட்டேன்றாங்க. ஸோ ஒரு சில இந்த வருஷம் கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப நார்மலா இருந்துச்சு. ரொம்ப டிஃபிகல்ட்டி லெவல் எல்லாம் கிடையாது. சில கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளாவே இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் இந்த லெசன்ல இருந்து கேட்கும்போது இதெல்லாம் கேட்கலாம். அதாவது டெர்மினேட் ரீஜன்ல தேவைப்பட்ட ஃபேக்டர் பேர் என்ன, ஓகே, அதே மாதிரி இனிஷியேஷன் ரீஜன்ல தேவைப்படக்கூடிய சிக்மா ஃபேக்டர் என்ன எப்படின்னு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ரைட். In bacteria, since the mRNA does not require any processing to become active, and also since transcription and translation takes place in the same compartment. ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி படிச்சிருக்கோம், ஒரு பாக்டீரியால நம்ம பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு genetic material is not surrounded by any nuclear membrane, right? அப்போ எது நியூக்ளியஸ் எது சைட்டோபிளாசம் அப்படின்ற அந்த கம்பார்ட்மெண்டேஷனே இருக்காது இல்லையா? ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல போத் டிரான்ஸ்கிரிப்ஷன் அண்ட் டிரான்ஸ்லேஷன் டேக்கிங் பிளேஸ் இன் ஒன் பிளேஸ், அவ்வளவுதான், ஒரே ஒரு இடத்துல. அதாவது சைட்டோபிளாசம் எது நியூக்ளியஸ் எதுன்ற செப்பரேஷன் இருக்காது. மெனி டைம்ஸ் த டிரான்ஸ்லேஷன் கேன் பிகின் மச் பிஃபோர் தி mRNA fully transcript. எல்லாமே ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படியே கட் காப்பி பண்ணலாம். இந்த இடத்த நான் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் பேஸ்டா கொஸ்டின் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகே, ஒட்டு மொத்தமா நம்ம இங்க பார்க்கும்போது இது. ஓகே, சோ இங்க பாருங்க, many times transcription can begin much before the mRNA is fully transcript. ஸோ mRNA வந்து ஃபுல்லா டிரான்ஸ்கிரிப்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே டிரான்ஸ்லேஷன்ன்றது நடந்துடலான்னு சொல்றாங்க. ஏன்னா நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், டிரான்ஸ்கிரிப்ஷன் ஃபுல்லா முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் டிரான்ஸ்லேஷன் நடக்கணும்னு இல்ல. ப்ரோகேரியாட்ஸ்ல mRNA ஃபுல்லா டிரான்ஸ்கிரிப்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே அது வந்து டிரான்ஸ்லேஷன் மாறும். ஓகே, ஸோ அதனால டிரான்ஸ்லேஷன் கேன் பி கப்பிள்ட் இன் பாக்டீரியான்ற வார்த்தையை நம்ம இங்க பார்க்க முடியுது. ஓகே, இதே மாதிரி in eukaryotes there are two additional complexities. Okay, there are at least 3 RNA polymerase in nucleus. அதாவது 3 RNA polymerases in nucleus. இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து நம்ம வந்து யூகேரியாட்ஸ்ல பார்க்கிறோம். ப்ரோகேரியாட்ஸ்ல only 1 RNA polymerase is enough to do all the processes. But in eukaryotes there are 3 RNA polymerase enzymes required. இந்த வருஷம் இது கொஸ்டினுங்க, இந்த வருஷம் இது கொஸ்டினா கேட்டிருந்தாங்க. 2023ல ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், RNA polymerase 1 will transcript rRNAs and 28S, 18S, 5.8, whereas RNA polymerase 3 is responsible for transcription of tRNA and 5sRNA and snRNA. இதாங்க கொஸ்டின் இந்த வாட்டி. அதாவது டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்றது இந்த tRNA, டிரான்ஸ்ஃபர் RNA, 5 small ribosomal RNA, small nuclear RNA. These are all the different type of segments of the DNA copied as structures. Okay, அது எப்படி நடக்குது அப்படின்னா RNA polymerase 3 ஆல நடக்குது. The RNA polymerase 2 transcripts precursor of mRNA and the heterogeneous nuclear RNA, that is called hnRNA. இப்போ கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, hnRNA ஆர் heterogeneous nuclear RNA அப்படின்றது எதனால டிரான்ஸ்கிரிப்ட் ஆகுது அப்படின்னா RNA polymerase 2. அதே மாதிரி RNA polymerase 3 எதை டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணுது அப்படின்னு கேட்கும்போது tRNA, 5sRNA, snRNA. இந்த வருஷம் இதாங்க கொஸ்டின். 2023ல RNA polymerase 3 எதெல்லாம் டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணுது, இதுதான் கொஸ்டின். ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான். ஸோ ஈஸியா படிச்சிருந்தா எல்லாரும் ஆன்சர் பண்ணிருப்பாங்க. சரி, இதுக்கு முன்னாடி நம்ம படிச்சிருந்தோம் யூகேரியோட்டிக் டிரான்ஸ்கிரிப்ஷன்ல எக்ஸான்ஸ், இன்ட்ரான்ஸ் இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் சீக்வன்சஸ் இருக்கு அப்படின்னு நம்ம படிச்சிருந்தோம் இல்லையா? அப்படி பார்க்கும்போது அதை இன்ட்ரான்ஸ் ரிமூவ் ஆயிட்டு எக்ஸான்ஸ் ஜாயின் ஆகக்கூடிய அப்படின்னு படிச்சிருந்தோம். ஸ்லைசிங்கை தாண்டி HN அப்படின்றது ஹெட்ரோஜினியஸ் நியூக்ளியர் RNA தான், அதாவது mRNAவுக்கு ப்ரிகாஷன். mRNAன்றது கம்ப்ளீட்டா எப்ப நடக்கும், ஸ்லைசிங் நடக்கணும், அதுக்கப்புறம் கேப்பிங் நடக்கணும், அதுக்கப்புறம் டெய்லிங் நடக்கணும். சரி, ஸ்லைசிங் ஓகே, ரிமூவல் ஆஃப் இன்ட்ரான்ஸ் சொன்னீங்க. தென் வாட் இஸ் கேப்பிங்?
அண்ட் வாட் இஸ் டெய்லிங் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த டயக்ராம கவனிங்க. இதுல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இது 5th prime end. ஓகே, இந்த 5th prime endல MG+P அப்படின்ற ஒரு இது கொடுத்துருப்பாங்க, அதாவது மெத்தில் குவானோசைன் ட்ரைபாஸ்பேட். இந்த இடத்துல பாருங்களேன், அவங்க கொடுத்துருப்பாங்க. கேப்பிங் an unusual nucleotide, okay, methyl guanosine triphosphate is added to the 5 end of HNRN. In tailing, adenylate residues, அதாவது இந்த ரீஜன்ல. ஸோ இங்க பாருங்க, இது 3rd prime end. இங்க பாலிஅடினைலேஷன் அப்படின்ற ப்ராசஸ்ல இந்த அடினைலேட் ரெசிடியூஸ் ஆட் ஆகும், அதுக்கு பேரு டெய்லிங். இதுவும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய இன்னொரு ஏரியா, இதுவும் கொஸ்டினா வர்றதே கிடையாது, நானும் 4 வருஷமா எக்ஸ்பெக்ட் பண்றேன். மற்றதெல்லாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றது வருது, இது கேட்கல அப்படின்னா இது அடுத்தடுத்த எக்ஸாம்ல கேட்கலாம். ஸோ டெய்லிங் அப்படின்றது என்ன? அடினைலேட் ரெசிடியூஸ் 200 to 300 நம்பர்ஸ் அந்த 3rd prime endல ஆட் ஆகக்கூடிய ப்ராசஸை நம்ம டெய்லிங் என்றோம். கேப்பிங் அப்படின்றது 5th prime endல மெத்தில் குவானோசைன் ட்ரைபாஸ்பேட் ஆட் ஆகிறத நம்ம பார்க்கிறோம். It is fully processed HNRNA, now called mRNA, that is transported out of the nucleus for translation. Okay, the significance of such complexities is now beginning to understood. The split gene arrangement represent probably an ancient future of genome. இது கொஸ்டினா கேட்பாங்க, இது அப்படியே இது வந்து ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டினா வரலாங்க. ஸோ இந்த ஸ்பிளிட் ஜீன் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்றது ஒரு ஏன்ஷியன்ட் ப்ராப்பர்ட்டி அப்படின்றது நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து சில நேரங்கள்ல ரொம்ப மாடர்னா நியூ அப்படின்னு சொல்லுவாங்க, அப்போ தப்பாயிடும். ஓகே, ரைட். ஸோ இந்த இடத்துல ப்ராசஸ் ஆஃப் லைசிங் அப்படின்றது ஆர்என்ஏ வேர்ல்டுனுடைய டாமினன்ஸை நம்ம இங்க பார்க்க முடியும். ஓகே, ரைட். ஸோ இப்போ நம்ம பார்த்த ஒவ்வொரு பாயிண்ட்டுமே ஒவ்வொரு லைனுமே இந்த இடத்துல கொஸ்டினா கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ நான் ப்ரோகேரியாட்டிக் டிரான்ஸ்கிரிப்ஷனும் இந்த இடத்துல பார்த்துருக்கோம், யூகேரியாட்டிக் டிரான்ஸ்கிரிப்ஷனும் பார்த்துருக்கோம். கரெக்ட். இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா இப்போ நீங்க கேட்கலாம். எனக்கு டிரான்ஸ்கிரிப்ஷன் பார்ட்ல உங்களுக்கு நான் இப்போ 5 to 10 minutes டைம் எடுத்துங்க, எனக்கு இந்த லெசன் நான் நடத்திக்கிறேன். இந்த லெசன் நடத்தி முடிக்கிறது நீங்க எல்லாருமே இந்த லெசனை கம்ப்ளீட்டா படிச்சு முடிச்சிருக்கணும். அப்படி பார்க்கும்போது இதுல இந்த பார்ட் அந்த என்டையர் ஆர்என்ஏ போத் ப்ரோகேரியாட்டிக் அண்ட் யூகேரியாட்டிக் டிரான்ஸ்கிரிப்ஷன்ல கிளாரிட்டி இருக்கும். சரியா? எங்க படிங்க பார்ப்போம். நான் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கேட்டுட்டு படிங்க, இல்ல சார் டவுட் இல்லை அப்படின்ற பட்சத்துல நீங்க உடனே படிக்க ஆரம்பிக்கணும். Take 5 to 10 minutes and read completely transcription. Oh, non-genetic RNA எந்த RNA? புரியல. நான் ஜெனட்டிக் ஆர்என்ஏன்னு கேக்குறீங்களா? எஸ் சார். இப்போ நமக்கு வந்து எம்ஆர்என்ஏன்றது ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் காப்பி ஆகக்கூடிய அது இல்லாம இருக்கிறது டிரான்ஸ்கிரிப்ஷன் ஆர்என்ஏ. ஓகே சார் வாய்ஸ் லைட்டா மெர்ஜ்
Students, did you complete it? Transcription complete முடிச்சிட்டீங்களா? Yes. Okay. Now let me talk about genetic. Okay. அடுத்து genetic code அப்படின்னு என்னன்னு பார்க்கலாம். During replication, okay. So already நான் சொன்ன மாதிரி and transcription, a nucleic acid was copied to form another nucleic acid, right? Hence, these processes are easy to conceptualize on the basis of complementarity. But the process of translation requires transfer of genetic information from a polymer of nucleotide to synthesize a polymer of amino acid. You know, when the information which is present in mRNA, when it is copied as a protein, so இங்க இருக்கக்கூடிய information இப்போ protein மாறணும்னா proteins are made up of amino acids, right? அப்போ இங்க இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் அமினோ ஆசிடா மாறுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நீங்க டிரான்ஸ்கிரிப்ஷன்லயும் டிரான்ஸ்லேஷன்லயும் அது வந்து ஒரு நியூக்ளிக் ஆசிட் இன்னொரு நியூக்ளிக் ஆசிட் தான் ஃபார்ம் ஆச்சு இல்லையா? ஆனா இப்போ நீங்க பார்க்கக்கூடிய இந்த ஜெனடிக் அதாவது டிரான்ஸ்லேஷன்ல அமினோ ஆசிட்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ நெய்தர் டஸ் எனி காம்ப்ளிமெண்டாரிட்டி எக்ஸிஸ்ட் பிட்வீன் நியூக்ளியோடைட் அண்ட் அமினோ ஆசிட், nor could any be drawn theoretically. There existed ample evidences though to support the nation that change in nucleic acids, okay, were responsible for change in amino acid in proteins. This led to a proposition of genetic code that could direct the sequence of amino acid during synthesis of proteins. Okay, சரி. அப்போ இந்த இடத்துல எக்ஸாக்டா எதை நம்ம ஜெனடிக் கோட் அப்படின்னு சொல்றோம் அப்படின்றத நிறைய சயின்டிஸ்ட் வந்து கண்டுபிடிக்க ட்ரை பண்ணாங்க. அப்படி ஒரு முக்கியமான ஒரு ரிசர்ச் ஒர்க் பண்ணது யார் அப்படின்னா ஜார்ஜ் கெமாவ். அவர் பேர் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, ஜார்ஜ் கெமாவ். ஓகே, ஜார்ஜ் கெமாவ். இவர் ஒரு பிசிஸ்ட். இவர் என்ன பண்றாருன்னா, we know there are 4 bases, nitrogen bases, adenine, guanine, cytosine, thymine, right? And if they have code for 20 amino acids, ஏன்னா நமக்கு தெரியும் நம்ம பாடியில மொத்தமா 20 amino acids தான் இருக்கு. ஸோ 20 அமினோ ஆசிட் எல்லாமே இந்த 4 பேசஸால தான் ஃபார்ம் ஆகணும். அப்படி பார்க்கும்போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா 20 அமினோ ஆசிட்ஸ் கோட் பண்ணக்கூடிய அந்த பேஸ் பேர்ஸ் வந்து அது வந்து 3 கியூபா இருக்கும். ஸோ அவர் வந்து பர்மியூட்டேஷன் காம்பினேஷன் அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் இது வந்து சால்வ் பண்றாரு. அப்படி பண்ணும்போது கிட்டத்தட்ட 64 கோடான்ஸ் வந்து இந்த இடத்துல ஃபார்ம் ஆகுறத அவர் பார்க்குறாரு. ஓகே, 64 கோடான்ஸ். ஓகே, ஸோ இந்த இடத்துல நீங்க அந்த 64 கோடான்ஸ் அப்படின்றது என்னன்னு பார்க்கணும். ஸோ ப்ரொவைடிங் ப்ரூஃப் தட் கோடான் வாஸ் எ ட்ரிப்ளெட் அண்ட் வாஸ் எ மோர் டினோட்டிங் டாஸ்க் தி கெமிக்கல் மெத்தட் டெவலப்டு பை, இப்போ நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் பண்ணது வந்து ஜார்ஜ் கெமாவ். இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா 64 கோடான்ஸ் இருக்கு. அந்த 64 கோடான்ஸ் தான் இந்த இடத்துல வந்து 20 அமினோ ஆசிட்ஸ்க்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருப்பாரு. இத இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா, அதாவது ஒரு கெமிக்கல் மெத்தட டெவலப் பண்ணி அது மூலமா சொன்னவர் தான் ஹர்கோபிந்த் கரோனா. ஸோ ஹர்கோபிந்த் கொரோனா அப்படின்றவர் வந்து இவர் என்ன பண்றாருன்னா the instrumental in synthesizing RNA molecules with a defined combination of bases. ஸோ அதாவது எப்படி வந்து ஹோமோபாலிமர்ஸ் கோபாலிமர்ஸ் ஃபார்ம் ஆகுறதுன்றத பேஸ் பண்ணி இது எப்படி கோடு இருக்கு ஜெனடிக் கோடுன்றத கண்டுபிடிச்சிருப்பாரு. ஸோ இவர் வந்து செகண்ட் சயின்டிஸ்ட் ஹர்கோபிந்த் கொரானா. நெக்ஸ்ட் ஒன் மார்ஷல் நெரின்பர்க். இவரை பத்தி நம்ம பார்க்கும்போது இந்த இடத்துல நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இந்த மார்ஷல் நெரின்பர்க் அப்படின்ற ஒரு செல் ஃப்ரீ சிஸ்டம் ஃபார் புரோட்டீன் சிந்தசிஸ் அப்படின்றத டிசிபர் பண்ணி எப்படி வந்து இந்த இடத்துல அந்த புரோட்டீன் எப்படி சிந்தசைஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஓகே, அண்ட் இன்னொரு சயின்டிஸ்ட் தான் செவரோ ஒசாவ். அவர் வந்து பாலிநியூக்ளியோடைட் அதாவது பாலிநியூக்ளியோடைட் பாஸ்போரிலேஸ் அப்படின்ற ஒரு என்சைம் யூஸ் பண்ணி எப்படி வந்து RNA பாலிமரைஸ் ஆகுது அப்படின்றதுன்னு சொல்லியிருப்பார். ஸோ இப்படி 4 சயின்டிஸ்ட் பேரை பார்க்கிறோம். ஜார்ஜ் கெமாவ், ஹர்கோபிந்த் கொரானா, அண்ட் மார்ஷல் நெரின்பர்க் அண்ட் செவரோ ஒசாவ். ஸோ இவங்க எல்லாம் சேர்ந்துதான் இந்த இடத்துல இந்த ப்ராசஸ வந்து பண்றாங்க. அப்படி பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பொசிஷன் ஜெனடிக் கோட் எப்படி இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே, அப்போ இந்த சயின்டிஸ்ட் பேரெல்லாம் கொடுத்துட்டு இவங்க வந்து எப்படி இந்த ப்ராசஸ்ல இன்வால்வ் ஆகுறாங்கன்னு கேட்கும்போது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் ஒவ்வொரு ப்ராசஸும் எப்படி நடக்குது அப்படின்றது. ஓகே, ஸோ எஸ்பெஷலி இந்த 4 சயின்டிஸ்டுடைய நேம்
அவங்களுடைய ஒர்க் நமக்கு கிளியரா தெரியும். ஓகே, ஸோ நான் உங்களுக்கு ஒரு 5 minutes டைம் தரேன். எனக்கு இந்த சயின்டிஸ்டோட நேம், அவங்க செஞ்ச வேலையை கரெக்டா ஞாபகம் வச்சு படிச்சிருங்க. நான் கொஸ்டின்ஸ் கேட்பேன். ஓகே, இஸ் இட் கிளியர்? புரியுதாங்க? ஏதாவது டவுட் இருக்கா? No, sir. ஓகே. சார் சொல்லுப்பா. சார் அந்த கோடான்ஸ்ல வந்து ACGU இருக்கு இல்லை சார், அப்படின்னா என்னது சார்? அதான்ப்பா, இப்போ நமக்கு வந்து அவரு ஜார்ஜ் கேமா என்ன சொல்றாரு, ஒண்ணு அந்த கோடான் அப்படின்றது 4 பேசஸா இருக்கணும். நம்ம 4 பேசஸ் என்னவா இருக்கும் இந்த இடத்துல? அடினைன், குவானைன், சைட்டோசின், தைம். பட் நீங்க இந்த இடத்துல பாக்குறது எல்லாமே எங்க இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் அப்படின்னா எம்ஆர்என்ஏ. ஸோ எம்ஆர்என்ஏல என்ன இருக்கும்? தைமனுக்கு பதிலா யூராசில் இருக்கும். அதனால தான் நீங்க இந்த செக்கர் போர்ட்ல கோடான்ஸ்க்கான அந்த இன்ஃபர்மேஷன்ல எங்கேயுமே நீங்க டீயை பார்க்க முடியாது. ஒன்லி யூ தான் இருக்கும். ஓகே, ஒன்லி யூ இருக்கும். ஓகே, ஸோ இது ஒவ்வொரு 4 லெட்டர் அதான் சொல்லியிருக்காரு அவர். ஒரு கோடான் அப்படின்றது என்னன்னா, எக்ஸாக்டா சொல்லணும்னா ஒரு அமினோ ஆசிடுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் இருக்கக்கூடிய ஒரு ஸ்மால் டிஎன்ஏ சீக்வென்ஸ் பேரு தான் கோடான் அப்படின்னு பேரு. புரியுதா? இதனால பார்ப்போம். சரி, மேல இருக்கு ஸ்லைடு, ஒரு நிமிஷம் காட்டுங்க. இதுவா? இதானே? எஸ் சார். ஓகே. ஓகே.
ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் முடிச்சிட்டீங்களா? ஸோ இப்போ இதுதான் செக்கர் போர்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு ஜெனட்டிக் கோட் எப்படி இருக்கு 1 2 3 4. ஸோ இது ஒரு 4, இது வந்து 4. ஸோ இப்படி நம்ம பார்க்கும்போது பொசிஷன் 3 இருக்கும். ஃபர்ஸ்ட் பொசிஷன், செகண்ட் பொசிஷன், தேர்ட் பொசிஷன். ஓகே ஸோ இப்படி நம்ம பார்க்கும்போது ஸோ இப்போ இங்க ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருந்து யூ, செகண்ட் பொசிஷன்ல இருந்து யூ, தேர்ட் பொசிஷன்ல இருந்து யூ, அப்படி 3 யூவும் பார்க்கும்போது ஃபெனாலால் லைன் அப்படின்னு ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல யூ, செகண்ட் பொசிஷன்லயும் யூ, ஓகே இது செகண்ட் பொசிஷன்ல யூ, தேர்ட்ல வந்து சி. ஸோ யூசி அதுவும் ஃபெனாலால் லைன். இப்படி ஒவ்வொரு கோடானும் பார்க்கும்போது தேர் ஆர் 64 கோடான்ஸ். இதுல டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 61 கோடான்ஸ் மட்டும்தான் அமினோ ஆசிட்ஸை கோட் பண்ணும். அப்போ ரிமைனிங் 3 இருக்கு இல்லையா, இந்த 3 கோடான்ஸ் அப்படின்றது ஸ்டாப் கோடான்னு சொல்லுவாங்க. பாருங்க UAA, UGA அண்ட் UAG. UAA, UGA அண்ட் UAG. இந்த 3 கோடான்ஸையும் நம்ம ஸ்டாப் கோடான்ஸ் அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். ஸோ இந்த ஸ்டாப் கோடான்ஸ் அப்படின்றது நம்ம இங்க நல்ல கவனமா பார்த்துக்கணும். ஸ்டாப் கோடான்ஸ் அப்படின்றது எக்ஸ்க்ளூசிவா அந்த ஒரு பர்டிகுலர் இடத்துல மட்டும்தான் வந்து நம்ம பார்க்க முடியும். UAA, UGA and UAG. Okay, these 4 are the stop codons. Okay, so இப்போ இதுல வந்து இந்த இடத்துல இருந்து வேற எப்படி எல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு பார்க்கணும். இதுல லைசின் அப்படின்றதும், அர்ஜினைன் அப்படின்றதும், சிரைன் அப்படின்றதும், இந்த மாதிரி 20 அமினோ ஆசிட்ஸ் இருக்கு. ஸோ இதுல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுல இருந்து டெப்தா இன்னும் நம்ம கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்படி கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது எப்படியெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இதுல நீங்க பாருங்க, நல்லா கவனிங்க. ஸோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ட்ரிப்டோஃபான் அப்படின்ற ஒரு அமினோ ஆசிட், அதே மாதிரி AUG அப்படின்றது மெத்தியோனைன். இந்த 2 அமினோ ஆசிட் மட்டும்தான் ஒரு கோடான் ஒரு அமினோ ஆசிட்கானதா இருக்கும். இப்போ கிளைசின் பாத்துக்கோங்க 2. ஓகே, அதுக்கப்புறம் லியூசின் பாருங்க, இனுலின் பாருங்க, அதே மாதிரி அல்னைன் பாருங்க, கிளைசின் பாருங்க. கிளைசின்ல 4 கிட்ட பாத்தீங்கன்னா தெரியும். ஓகே, அடுத்து குளுட்டமிக் ஆசிடு, ஓகே GAG. இப்படி வந்து ஒவ்வொரு அர்ஜினைன் பாருங்க கிட்டத்தட்ட 6. ஸோ இப்போ அர்ஜினைன் அப்படின்ற ஒரு அமினோ ஆசிட், ஆனா அது கோட் பண்ணக்கூடிய புரோட்டீன்ஸ் வந்து கிட்டத்தட்ட 6. ஸோ இப்படி வந்து இந்த இடத்துல இருந்தும் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்கன்றதை நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? சரி, அடுத்து வந்து சாலியன் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஜெனடிக் கோட். ஸோ இது வந்து ஒரு ட்ரிப்ளெட் இல்லையா, நீங்க பாத்தீங்கன்னா ஒன்னொன்னுமே ட்ரிப்ளெட்டா இருக்கும். ஸோ 61 codons code for amino acid and 3 codes not code any amino acid, hence they are called stop codons. Some amino acid coded by more than one codon, hence the code is degenerate அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. One codon is degenerate. The codon is read in mRNA in a continuous fashion. There are no punctuations. Okay, there are no punctuations. And the code is nearly universal. Okay, and for example, from bacteria to human, UUU would code for phenylalanine, and some exceptions to this rule have been found in mitochondrial codons and in some of protozoans. இது வந்து ஒரு எக்ஸம்ஷன். ஓகே, ஸோ இது வந்து கொஸ்டினை கேட்கலாம், இது வந்து கிளியரா நோட் பண்ணிக்கணும். ஓகே, UUU அப்படின்றது phenylalanine அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் phenylalanine கிடையாது. ஓகே, ஸோ அது சில எக்ஸம்ஷன்ஸ் இருக்கு. மைட்டோகாண்ட்ரியல் கோடான்லயும் புரோட்டோசோவான்லயுமே வந்து பாத்தீங்கன்னா வேற வேற இருக்கு. ஓகே, ஸோ இது கொஸ்டினா கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. இதுவும் நம்ம கொஸ்டினை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஃபெனலாலைன் அப்படின்றது எங்கெல்லாம் அது வேரி ஆகுது அப்படின்றது. AUG as dual function, it code for methionine and it also act as initiator codon. ஓகே, இது வந்து இனிஷியேட்டர் கோடான்.
ஓகே. ஸோ இப்போ இந்த இனிஷியேட்டர் கோடான் அப்படின்றது மெத்தியோனைனை கோட் பண்ணக்கூடிய அமினோ ஆசிட் நம்ம இனிஷியேட்டர் கோடான்னு சொல்றோம். அதே மாதிரி யூஏஏ, யூஏஜி, யூஜிஏ அப்படின்றது டெர்மினேட்டர் கோடான் ஆர் ஸ்டாப் கோடான்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, இதுவரை நம்ம பார்த்த அந்த இன்ஃபர்மேஷன் அப்படின்றது ஜெனட்டிக் கோட் இல்லையா? ஸோ ஜெனட்டிக் கோட் ரெலவெண்ட் ஏதாவது கொஸ்டின் இருந்தா கேளுங்க. சார் ம். சார் அந்த செகண்ட் பாயிண்ட் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அதாவது டீஜெனரேட் அப்படின்றது இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா? அதாவது இப்ப அனலைன் இருக்கு, இப்ப வேலைன் எடுத்துக்கோங்க. வேலைன் அப்படின்றது ஒரு அமினோ ஆசிட், ஆனா அது கோட் பண்ணக்கூடிய அமினோ ஆசிட்ஸ் வந்து மோர் தென் 4. அப்ப நம்ம வந்து ஒண்ணுக்கும் மேற்பட்ட கோடான் வந்து ஒரு அமினோ ஆசிட கோட் பண்றதுதான் நம்ம டீஜெனரேட் சொல்றோம். some amino acids are coded by more than one codon, that is called degenerate. ஓகே, சோ வேற ஏதாவது டவுட்னா கேளுங்க. இருக்க மாட்டியா? ஓகே, ஸோ எந்த ஒரு டவுட் இல்லைன்னா நம்ம இன்னைக்கு டாபிக் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம மியூட்டேஷன் அண்ட் ஜெனட்டிக் கோட்ல இருந்து ஆரம்பிக்கலாம். ஓகே, Thank you, sir. தேங்க்யூ. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir.